அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், லேப் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் சயின்ஸ் நான் வீடியோ போட போகிறேன், அதுவும் கம்மிங் மண்டேலேருந்து போட போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம 9th சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 9th சயின்ஸ்லேருந்து ரொம்ப கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கு வரும், சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம 9th சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நாம் 9th சயின்ஸ் தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இன் கம்மிங் ஃப்யூச்சரில் 10th 8th 7th 6th ஸோ இது எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டே வந்துடலாம், சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா, இதில் 24 யூனிட் வரைக்கும் தேவைப்படக்கூடிய யூனிட். இதில் ஃபஸ்ட்டு 9 யூனிட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அளவீடிலிருந்து அண்டம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இயற்பியலும், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருளிலிருந்து பயன்பாட்டு வேதியியல் 16வது யூனிட், அது வரைக்கும் வேதியியல் 17வது யூனிட், அதாவது விலங்குலகம், அதிலிருந்து 24 சூழ்நிலை அறிவியல், இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உயிரில் கவர் ஆகக்கூடியது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். எது அளவீடு, இயக்கம், பாய்மங்கள், மின்னோட்டம் மற்றும் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்பியல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். யாராவது நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால் புக்கு எடுத்துங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன், புக்கு வச்சு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி புக்கு எடுத்துங்க. புக் பேக் கொஸ்டின் ஃபஸ்ட்டு குறிச்சிக்குங்க, சரிங்களா? புக் பேக் கொஸ்டின் ஃபஸ்ட்டு குறிச்சிங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அளவீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகு 1ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கோடு போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்களும் கோடு போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும், சரிங்களா? ஸோ முதல் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறது. சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஏறு வரிசையில் வருது, சரிங்களா? இதுதான் அந்த ஏறு வரிசை. ஆப்ஷன் ஆ அப்படின்றது சரியானது, இது கிடையாது, சரிங்களா? ஆப்ஷன் ஆ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவற்றை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றாங்க. நீளம், சரிங்களா? அதாவது அளவுகோல், அளவிடும் நாடா, சரிங்களா, மற்றும் மீட்டர் அளவுகோல், சரிங்களா? ஸோ இங்கேருந்து கடைக்கு போகிறோம், நம்ம என்ன கேட்குறோம்? 2 மீட்டர் துணி கொடுங்க, 3 மீட்டர் துணி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ஸோ மீட்டர் இது எல்லாம் சொல்லலாம், நீளத்தில் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? லென்த், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு மெட்ரிக் டன் என்பது அப்படின்றாங்க 10 குவிண்டால், சரிங்களா? ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால், அதாவது 10 குவிண்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால், அது 1000 கிலோ அப்படின்றது தான் ஒரு டன், சரிங்களா? ஸோ அதான் ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது 1000 கிலோ. ஸோ 10 குவிண்டால். நெக்ஸ்ட்டு 4வது, கீழ்காண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சுருள் தராசு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸின் அலகு மீட்டர் ஆகும் அப்படின்றாங்க. நீளத்தின் அலகு மீட்டர். ஸோ அதுதான் நம்ம செகண்ட் கொஸ்டினை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, 1 கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஸ் தராசு பயன்படுகிறது அப்படின்றாங்க. பொது தராசு பயன்படுகிறது. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் அளவி ஆகும், சரிங்களா? கிரிக்கெட் பந்தினுடைய அந்த தடிமனை அளவிடுவதுக்கு. ஸோ அதாவது அந்த பந்து ரவுண்டே இருக்குதா? ஸோ ஒரு வேளை கிரிக்கெட் பந்து கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது உள்ள எவ்வளோ தடிமனாக இருக்குது, சரிங்களா? உள் பக்கமாக வெளி பக்கமாக இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ தடிமனாக இருக்குது அப்படின்ற அளவு பார்த்தீங்கன்னா வெர்னியர் அளவி. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஸ் கருவி பயன்படுகிறது அப்படின்றாங்க. திருகலவி பயன்படுகிறது. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகலவி பயன்படுகிறது. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை 1 மில்லிகிராம் ஆகும், சரிங்களா? இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை 1 மில்லிகிராம். நெக்ஸ்ட், சரியா தவறா? தவறு எண்ணில் திருத்துக்கு அப்படின்றாங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு, சரிங்களா? ஏயுன்னு வரணும், அது தப்பு. 2வது, கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு ஆகும் சொல்கிறாங்க. தப்பு. கிலோன்னு வந்தால் எஸ்ஐ அலகு
தனியாக மீட்டர் வந்து அது எஸ்ஐ அலகு சரிங்களா. கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது எஸ்ஐ அலகு கிடையாது. மூன்றாவது, அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகின்றோம். அது கரெக்டு. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. அதுவும் கரெக்டு. 1°C என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். 0°C என்பது 273.15 கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கரெக்டு சரியான, அதாவது சரியாக தவறாக பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 தவறு, ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 சரி. நெக்ஸ்ட் கீழ்கத்தை பாருங்கள். ஆறாவது, வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவியின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்கள். இயற்பியல் அளவு சரிங்களா. இந்த பக்கம் எஸ்ஐ அலகு. நீளத்தின் எஸ்ஐ அலகு நம்ம மேலேயும் பார்த்தோம் சரிங்களா. நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நிறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம். காலத்தின் அலகு வினாடி. வெப்பநிலை வந்து கெல்வின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. திருகு அளவி பார்த்தோம் அப்படின்னா நாணயம். வெர்னியர் அளவி அப்படின்றது வந்து கிரிக்கெட் பந்து சரிங்களா. சாதாரண தராசு அப்படின்றது காய்கறி. மின்னணு தராசு அப்படின்றது தங்க நாணயங்கள் சரிங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட் போலாமா. கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. கூற்று, ஒரு பையன் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியாக வெளிப்படுத்துதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியாக வெளிப்படுத்துதல் ஆகும். ஆமாம், அது கரெக்டு தான். அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் அப்படின்னா. ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கூற்று காரணத்துக்கு வந்து பொருந்தக்கூடியது. இரண்டாவது பாருங்கள். கூற்று 0°C இஸ் ஈக்குவல் டு 273. ஸோ 1.5ன்னு சொல்லுவாங்க அல்லது 1.6ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. 1.6 கெல்வின். நாம் அதை முழு எண்ணாக 273 கெல்வின் என எடுத்துக்கொள்கிறோம். அது கரெக்டு. செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும்போது 273ஐ கூட்டினால் போதுமானது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கூற்று, 2 வான்பொருட்களுக்கு இடையேயுள்ள தொலைவு ஒளி ஆண்டு என்று அலகினால் அளவிடப்படுகிறது அப்படின்றாங்க. காரணம், ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து வெற்றிடத்தில் செல்லக்கூடிய தொலைவு தான் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் இ அதுதான், அதாவது ஏ சரி ஆனால் ஆர் தவறு அப்படின்றத வந்து இந்த மூன்றாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த யூனிட்டான ஏக்கம் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின். ஸோ இங்கே ஒன்று கொஸ்டின் வச்சுக்கிறேன். வாஷிங் மிஷின் வந்து மைய விளக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் மைய விளக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு, திசைவேகம் காலம் வரைபடம் உண்டாக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது அப்படின்னா நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. ஆப்ஷன் ஆ அப்படின்றது சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல அப்படின்றாங்க. வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்தி வந்து வட்ட இயக்கம் அல்ல சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பக்கம் கீழ்வரும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஆ இதுதான் வந்து சரியான ஆன்சர். மைய விலக்கு விசை அப்படின்றது வந்து மெய் நிகர் விசை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா. மைய விலக்கு விசை என்பது மெய் நிகர் விசை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், கோடிட்ட இடத்தை நிரப்புக. வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு, அதே சமயம் திசை வேகம் ஒரு வெக்டார் அளவு. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேலார் அப்படின்றது எண் மதிப்பை மட்டும் பெற்றிருந்தால் வந்து ஸ்கேலார் அலகு, எண் மதிப்பையும் திசையும் பெற்றிருந்தால் அது வந்து வெக்டார் அளவு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட், தொலைவு
கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம். அந்த சாய்ந்து இருக்குது இல்லையா, அது வந்து வேகத்தை மட்டுமே குறிக்கும் அப்படின்றாங்க. எண்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது வேக ஒடுக்கம் என்றும் கூறலாம். சரிங்களா, எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது வேக ஒடுக்கம் என்றும் கூறலாம். எடுத்துக்காட்டு எது சொல்லலாம், பிரேக் பிடிக்கிறாங்க இல்லையா, ஸோ வண்டி போயிட்டே இருக்குது, திடீர்னு பிரேக் பிடிக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது வந்து திசை வேகம். அதாவது அந்த சாய்வின் மதிப்பை குறிப்பிடு, அதாவது சாய்வா போதிலே அந்த கோடு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகம். சரிங்களா, ஸோ அந்த பரப்பளவு குறிப்பிடுவது எது அப்படின்னா ஸோ திசை வேகம். ஒருவேளை டேஸ் கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசை வேகம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இடப்பெயர்ச்சி அப்படின்றது ஆன்சராக வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் சரியா தவறா பாருங்க. நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையாக போக்குவரத்திற்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. எப்படி நகரத்தில் போனோம் அப்படின்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், அங்கே எப்படி அது சீரானதாகும்? ஸோ அது ஆப்ஷன் வந்து தப்பு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு முடுக்கம் எதிர்மறை மதிப்பு பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். சரிங்களா, வண்டி ஸ்பீடாக போயிட்டே இருக்குது, திடீர்னு குறுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் போட்டு அழுத்துறோம். சரிங்களா, ஸோ அது என்ன, அது எதிர்மறையாக மாறிடுது இல்லையா, ஸோ கரெக்டு தான். எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் கால வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்ஸ் அச்சு கிடையாது, ஒய் அச்சு அப்படின்ட்டு வரணும். அது தவறு. ஒரு பொருளின் திசைவேகம் கால வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி டேஸ் காலம் வரைபட ஒரு நேர்கோடாக அமையும் அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு. சரிங்களா, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று தவறு, இரண்டாவது ஒன்று சரி, மூன்றாவது ஒன்று சரி, நான்காவது ஒன்று தவறு, ஐந்தாவது ஒன்று சரி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் பாருங்கள். ஒரு பொருளின் முடுக்கிவிடப்பட்ட இயக்கம் அதன் திசைவேகம் அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரிதான், பட் ஆனால் காரணம் பாருங்களேன். ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும், அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தவறு. சரிங்களா, கூற்று வந்து சரி, காரணம் தவறு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள். கூற்று மகிழுந்தி அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசைவேகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று தவறு, ஆனால் காரணம் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து கூற்று வந்து மகிழுந்தி அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறன்றாங்க. ஸோ அது வந்து தவறு. அது வந்து கிலோமீட்டர் தான் அளவிடும். சரிங்களா, அதே மாதிரி சராசரி வேகத்தை வந்து அளவிடுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சராசரி அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா காரணம் பாருங்கள், மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசைவேகத்துக்கு சமம் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும்தான் கரெக்டு, கூற்று தவறு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கூற்று மூன்றாவது கூற்று ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு. காரணம் இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையேயுள்ள குறுகிய பாதை தான் வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி தான் அது. ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா, ஸோ இது வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள். ஸோ இது பார்த்துங்க அப்படியே. ஸோ நான் இந்த பக்கம் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். சரிங்களா, ஸோ கீழே இருக்கிறது வந்து 1, இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது வந்து 1 வரும், இது 2. சரிங்களா, இது வந்து 4வது, மேலே இருக்கிறது வந்து 3வது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்த யூனிட், அதாவது அலகுகள், பாய்மங்கள். இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். நீரில் மூழ்கியிருக்கும் காற்றுக்குமிழ் மேலே எழும்பும்போது அதன் அளவு அதிகரிக்கும். சரிங்களா, நீரில் மூழ்கியிருக்கும் காற்றுக்குமிழ் மேலே எழும்போது அதன் அளவு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தியே காரணம் ஆகிறது. அதுதானே உண்மை, குறைந்த அடர்த்தி தான் வந்து காரணம். ஆப்ஷன் அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 3வது கொஸ்டின்.
அழுத்த சமையற்கலனில், அதாவது ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறது. அந்த அழுத்தம் தான், அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் தான் கொதிநிலையை உயர்த்துகிறது. ஸோ ஆப்ஷன் ஆ அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4வது பாருங்கள். நீரில் உள்ள வாளியில் காற்று புகாத அதாவது அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ்நோக்கி அழுத்தப்படுகிறது. பாட்டில் கீழ்நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்றாங்க. ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கிறது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான காரணம். சரிங்களா, ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கூடிட்ட இடங்களை நிரப்புக. பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட குறைவாக தோன்றும். சரிங்களா, குறைவு அப்படின்றது ஆன்சர். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி அழுத்தமானி, அதாவது காற்றழுத்தமானி அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டலனாவே காற்று தான். சரிங்களா, ஸோ காற்றழுத்தமானி. திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் டேஸை பெற்றிருக்கும் அப்படின்றாங்க. அடர்த்தி அல்லது பருமனை பெற்று இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. 4வது. பழரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சு குழல் டேஸ் மூலம் வேலை செய்கிறது. அதாவது ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி இழுக்கிறீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தின் அந்த அதாவது குறிஞ்சி குழல் பார்த்தீங்கன்னா ஸோ அதன் மூலியமாக தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டல அழுத்தத்தின் மூலம் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சரியா தவறா? இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது அப்படின்றாங்க. அது சரி. ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமாறு இல்லை, அதாவது மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. தவறு. ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா அப்படின்றது எப்படிங்க தீர்மானிக்கும்? அதனுடைய அடர்த்தி தான் தீர்மானிக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட். மிக உயரமான கட்டிடங்களின் அடிப்பக்கம் அகலமாக இருப்பதால் கட்டிடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது அப்படின்றாங்க. அது தவறு. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் வாயுகளுக்கும் பொருந்தன்றாங்க. அது சரி. நீரில் அழுத்தி எண்ணெய் வித்துக்களில் இருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது. அதுவும் கரெக்டு. சரிங்களா, நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களில் இருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது. ஸோ அதுவும் சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள். அடர்த்தி அப்படின்றது நிறைபை பருமன். 1 கிராம் எடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது 980 டைன். பாஸ்கல் விதி அப்படின்றது அழுத்தம். பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் HPG. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்மானி அப்படின்றது பாலை அளவிட பயன்படுவது. சரிங்களா, அப்படி எந்த பக்கம் வாங்க. கூற்று மற்றும் காரணத்தை பாருங்கள். கூற்று. ஒரு பொருள் மிதப்பதற்கு தனது எடைக்கு சமமான எடையுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் அப்படின்றாங்க. அது கரெக்டு. காரணம் அப்பொருள் எந்த ஒரு கீழ்நோக்கி விசையும் உணர்வதில்லை அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு. சரிங்களா, ஸோ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் பாருங்கள். கூற்று. நீரியல் தூக்கி பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. கரெக்டு. காரணம் ஓரலகு பரப்பில் செயல்படும் செங்குத்து விசையே அழுத்தம் ஆகும் அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு தான். சரிங்களா, ஸோ இதில் என்ன சொல்ல வரான்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் தவறான விளக்கம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆப்ஷன் ஆ அப்படின்னு தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். 4வது யூனிட். மின்னூட்டமும் மற்றும் மின்னோட்டமும் அப்படின்றது தான் முதல் கொஸ்டின். பாருங்களேன். ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கு காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு. ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான ஆன்சர். சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னோட்டங்கள் இடம்பெயர்கின்றன அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு. அதாவது ஆப்ஷன் ஆ அப்படின்றதா சரியான ஆன்சர். மின் விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிவடையும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஆ அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னோட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செயல்படும் வேலையின் அளவாகும். ஆப்ஷன் இ அப்படின்றதான் சரியான ஆன்சர். வேலையின் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் 5வது பாருங்கள்.
மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம், அதாவது எலக்ட்ரான்கள் அப்புறம் நேர் அயனிகள். ஸோ ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ அப்படின்னு தான் சரியான ஆன்சர். ஆறாவது, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா ஜூல் வெப்பமேறல். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படுகிறது. மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க? வேதி விளைவுக்கு எடுத்துக்காட்டு. மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டுனா வேதி விளைவுக்கு. ஆப்ஷன் ஆ அப்படின்றத சரியான ஆன்சர். ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் அப்படின்றாங்க? வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு. ஸோ இவை அனைத்தும் அப்படின்றத சரியான ஆன்சர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தத்தில் இருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு நகரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மாறுதிசை மின்னோட்டம் எனப்படுகிறது அப்படின்றாங்க. மூன்றாவது, ஒரு மின்கலத்தின் மின் இயக்கு விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் இறைப்பானுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இறைப்பான் அப்படின்றது தான் ஆன்சர். இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 50 அப்படின்றத சரியான ஆன்சர். சரியா தவறா அப்படின்றாங்க. மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும் அப்படின்றாங்க. அது சரி. சரிங்களா? ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. அம்மீட்டர் தொடர் இணைப்பில் தான் இணைப்பாங்க. மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறி உடையது அப்படின்றாங்க. தவறு. ஆனோடு எப்பவுமே பாசிட்டிவ். ஏ பாசிட்டிவ் தான். சரிங்களா? நேர்மின் அப்படின்னு வரணும். ஸோ ஆகினால இந்த ஆப்ஷன் தவறு. ஆப்ஷன் 3 தப்பு. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. மின்னோட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் அப்படின்றது கூலும். மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா வோல்ட். சரிங்களா? மின்புலம் அப்படின்றது நியூட்டன் கூலம் இன்வர்ஸ் 1. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின் தடை அப்படின்றது ஓம். மின்னோட்டம் அப்படின்றது ஆம்பியர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். பின் வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னா மோட்டார். சரிங்களா? மோட்டார் தான். கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது அப்படின்னா ஏசியில் மட்டும் வேலை செய்கிறது. சரிங்களா? ஏசியில் அப்படின்றதா சரியான ஆன்சர். மூன்றாவது பாருங்க. மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின் இயற்றியின் பகுதி தூரிகை அப்படின்னு சொல்றாங்க. தூரிகைகள். ஆப்ஷன் இ. காந்தபய அடர்த்தியின் அலகு வேபர் பை மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க. காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு டெஸ்லா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டெஸ்லா. உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்றாங்க. மின் மோட்டார் மின் ஆற்றல் டு இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. சரிங்களா? மின் மோட்டார் பார்த்தீங்கன்னா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின்னோட்டத்தை உருவாவதற்கான ஒரு கருவி மின் ஏற்றி. சரிங்களா? மின்னியற்றி அப்படின்னு சொல்றாங்க. மின்னோட்டத்தை உருவாவதற்கான ஒரு கருவி மின்னியற்றி. நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக்க. காந்த பொருள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு. சரிங்களா? காந்த பொருள் இரும்பு. காந்தம் அல்லாத பொருள் மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அயர் டெஸ்ட். மின்காந்த தூண்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேரடே. மின் ஏற்றி அப்படின்றது தூண்டல். சரிங்களா? நெக்ஸ்ட் சரியா தவறா பாருங்க. ஒரு மின்னியற்றி இந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. கரெக்டு. காந்தப்புல கோடுகள் எப்பொழுதும் ஒன்றையொன்று விளக்குகின்றன, வெட்டி கொள்வதில்லை அப்படின்றாங்க. அதுவும் சரி. ஃப்ளெமிங்கின் இடது கை விதி மின்மாற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ அது தவறு. ஏன்னா வலது கை விதி தான். சரிங்களா? மின்னியற்றி விதி அப்படின்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம் அப்படின்றாங்க. அது தவறு.
ஒரு மின்மாற்றி நேர் திசை மின்னோட்டத்தை மின்னோட்டத்தை மாற்றுகிறது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து தவறு. அது வந்து மாறு திசை மின்னோட்டத்தை மாற்றும். ஒரு இறங்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கை துணை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த ஆப்ஷனும் தவறு. சரிங்களா? ஸோ 1 சரி, 2 சரி, 3வது தவறு, 4வது தவறு, 5வது தவறு, 6வதும் தவறு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் போகலாம். ஒளி, இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த ஒளி பொறுத்து உங்களுக்கே தெரியும் வெளிச்சம் அப்படின்ட்டு. ஒளி ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது அப்படின்றாங்க. 0 டிகிரி. ஆப்ஷன் ஆ அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸ்டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழி ஆடி. ஆப்ஷன் ஆ அப்படின்றதான் சரியான ஆன்சர். பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குழி ஆடி. எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது குவி ஆடி. முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது அது விலகலடைகிறது மற்றும் நிறப்பெருகை அடைகிறது. ஆப்ஷன் ஆ அப்படின்றதான் சரியான ஆன்சர். 6வது கொஸ்டின். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க. அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது குத்துக்கோட்டை நோக்கி விலகி செல்கிறது. சரிங்களா? ஸோ அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது குத்துக்கோட்டை நோக்கி விலகி செல்கிறது. திரு விளக்குகளில் ஸ்ட்ரீட் லைட்டில் பயன்படும் ஆடி குழி ஆடி. முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர். 5வது. சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் குழி ஆடிகள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பக்கம் சரியா தவறா. ஒளி விலகல் கோணம் ஒளி விலகல் எண்ணை பொறுத்தது. சரி. ஓர் ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடைவதில்லை. அது தவறு. ஏன்னா விலகல் அடையும். சரிங்களா? நெக்ஸ்ட். குவி ஆடி எப்பொழுதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உடையது அப்படின்றாங்க. அது சரி. குழி ஆடிகள் ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாகும் அப்படின்றாங்க. அது தவறு. வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொலிப்பு அப்படின்றாங்க. அது கரெக்ட். அது சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவு உருப்பெருக்கம். மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது குவியாடி. தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல தெரிவது ஒளி விலகல். காணல் நீர் முழு அக எதிரொலிப்பு. பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழி ஆடி. பல்லில் என்ன இருக்கும்? குழி தான் இருக்கும். குழி ஆடி. சரிங்களா? நெக்ஸ்ட் கூற்று மற்றும் காரணம் பாருங்க. மலைப்பாதையில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவி ஆடி மற்றும் குழி ஆடியை விட சமதள ஆடியே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரணம் ஒரு குவி ஆடியானது சமதள ஆடி அல்லது குழி ஆடியை விட மிக அதிகமான பார்வை புலம் கொண்டது. ஸோ காரணம் சரி, ஆனால் கூற்று தவறு. சரிங்களா? ஆப்ஷன் இ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கூற்று தவறான காரணம் சரி. நெக்ஸ்ட் இந்த கூற்று பாருங்க. படுகதிர் கோலக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது அப்படின்றாங்க. காரணம் படுகோணம் I = எதிரொலிப்பு கோணம் R = 0 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூற்று சரி மற்றும் காரணமும் சரி. கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வெப்பம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம். கலோரி என்பது எதனுடைய அலகு அப்படின்றாங்க? வெப்பம். சரிங்களா? வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம்
2:1 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிக கடத்தும் அப்படின்னா கம்பி 2. சரிங்களா? அதாவது நான் மஞ்சளில் குறிச்சிருக்கு இல்லையா, ஸோ அதுதான் கன்சிடர் பண்ணிக்கணும். மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறில் இருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன அப்படின்றாங்க? வெப்ப கடத்தல். ஆப்ஷன் ஆ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி வெற்றிட குடுவை. ஆப்ஷன் இ அப்படின்றத சரியான ஆன்சர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர்வீச்சு. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர்வீச்சு. பகல் நேரங்களில் காற்று கடலில் இருந்து நிலத்துக்கு பாயும். சரிங்களா? பகல் நேரத்தில் காற்று கடலில் இருந்து நிலத்திற்கு பாயும். ஸோ அதனால தான் அன்னத்துக்கு பீச்சுக்கு போனால் எப்படி இருக்குது, நம்மளுக்கு சில்லுன்னு காற்று வர்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் 3வது, திரவங்களும் வாயுக்களும் வெப்பசலன முறையில் வெப்பத்தை கடத்தும். திரவங்களும் வாயுக்களும் வெப்பசலன முறையில் வெப்பத்தை கடத்தும். 4வது பாருங்க, வெப்பநிலை மாறாமல் பொருளொன்று ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை நிலை மாற்றம் என்கின்றோம். சரிங்களா? நிலை மாற்றம் அப்படின்றதான் சரியான ஆன்சர். வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை நிலை மாற்றம். நெக்ஸ்ட் கூற்று மற்றும் காரணம் கேட்குறாங்க பாருங்க. கருத்து: தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம். ஆமாம், அது கரெக்டு தான். தாமிரம் ஒரு எளிதிர் கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஆ, கருத்தும் காரணமும் சரி. காரணம் கருத்துக்கான காரணம் சரியானது அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஆ அப்படின்றது சரியான ஆன்சர். 2வது கொஸ்டின், கருத்து: மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. காரணம்: சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரிதான், ஆனால் சரியான கருத்தும் காரணமும் சரி, ஆனால் கருத்துக்கான காரணம் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 3வது பாருங்கள். கருத்து: வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலையில் மேலும் மாறாமல் நீராவியாக மாறுகிறது அப்படின்றாங்க. ஸோ ஆமாம், கரெக்டு தானே. நீராவியாக தான் மாறும். கொதிநிலை, அதாவது நீரின் கொதிநிலை 10 டிகிரி செல்சியஸ். ஸோ மேலே 100 டிகிரி குத்துட்டு கீழே 10 டிகிரினா எப்படிங்க அது கரெக்ட் ஆகும்? ஸோ காரணம் தப்பு. சரிங்களா? ஸோ கருத்து கரெக்டு, காரணம் தவறு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டில். நெக்ஸ்ட் ஒலி. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய சவுண்ட், இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம். இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் இசைக்கருவியை இசைக்கும் போது அது எது அதிர்வடையும் அப்படின்னு சொல்கிறாங்க? உலோக தகடு தான் அதிர்வடையும். காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும் அப்படின்றாங்க? ஆப்ஷன் இ பாருங்கள். துகளுக்கும் அதிர்வுக்கும் ஒரு இடத்திலிருந்து வெற்றிடத்திற்கு நகரும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சரியானது. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின், ஒரு இசைக்கருவி உண்டாகும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல வேண்டும், செல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க? வெற்றிடம் அப்படின்றத ஆப்ஷன் ஆ அப்படின்றத சரியான ஆன்சர். 4வது, செவியுணர் ஒலியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் அப்படின்றாங்க? கண்ணாடி. ஆப்ஷன் ஆ அப்படின்றதா சரியான ஆன்சர். 5வது பாருங்க, டேஸில் ஒலி வேகமாக பயணிக்கும் அப்படின்னா திடப்பொருளில். இ அப்படின்றதான் ஆப்ஷன் இ அப்படின்னு தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க. ஒலி என்பது டேஸ் அலை, எனவே ஒலி ஊடுருவ ஊடகம் தேவை அப்படின்றாங்க. ஒலி என்பது நெட் அலை. 2வது, ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும். 3வது பாருங்க, திடப்பொருளில் ஒலியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம். அதிர்வுறும் பொருட்கள் டேஸை உருவாக்கும் அப்படின்றாங்க? ஒலி சவுண்டை உருவாக்கும். 5வது, ஒலிச்செறிவானது வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் இருக்கும். வீச்சு அப்படின்றத சரியான ஆன்சர். 6வது, உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி இதய துடிப்புமானி. சரிங்களா? நெக்ஸ்ட்
ஒலியை நீடிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னா எதிர் முழக்கம். சரிங்களா? நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. இசைக்கருவி ஒலியின் உற்பத்தி. ஒலி அப்படின்றாங்க, அதாவது 20,000 விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒலி அது இல்லை. அதாவது ஒலி அப்படின்றது வந்து நெட்டலை அப்படின்றது சரியான ஆன்சர். நெட்டலை. அழுத்தங்கள் அப்படின்றாங்க, காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி தான் வந்து அழுத்தங்கள். வீச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி தான் வீச்சு. மீ ஒலின்னா தான் 20,000 விட அதிகமாக அதிர்வெண் கொண்டது மீ ஒலி. ஸோ 20 விட குறைவாக இருந்ததுன்னா அது வந்து குற்றொலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு 9வது யூனிட் அண்டம், கடைசி யூனிட் இயற்பியலில். இதில் பாருங்களேன். சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா நிக்கோலஸ் கோபர் நிக்கல்ஸ். 2வது கொஸ்டின், இவற்றில் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல அப்படின்றாங்க? புதன். செரஸ் என்பது ஒரு சிறுகோள். 4வது, ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்றாங்க? 4 மடங்கு. 5வது பாருங்க. டேஸ் ஆண்டுக்கு ஒரு முறை பெருவெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னா டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னா 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சூரியன் திசைவேகம் 250 கிலோமீட்டர் வினாடி. முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் 36 நாட்கள். நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. கெப்லரின் 3ஆம் விதியை ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்பர். நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 8. சரியா தவறா பாருங்க. பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும். அது கரெக்டு. ஹாலிஸ் வால்மின் 67 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்றாங்க. அது தவறு. சரிங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 76 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். சரிங்களா? பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. அது தவறு, அதிகமாக இருக்கும். புதன் கோள் சிவப்பு கோள் அப்படின்றாங்க, கிடையாது, அது தவறு. செவ்வாய் கோள் தான் வந்து சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? என்று அழைக்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபிசிக்ஸு. சரிங்களா? அவ்வளோதான். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி. சரிங்களா? இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருங்க. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது உங்களுக்கு அந்த கண்டென்ட்டு புரியலனா கூட பரவாயில்ல. ஸோ இதுதான் அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரி, இந்த கொஸ்டின் ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், புக் பேக்கில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு படிப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதோ அது மாதிரி கொஸ்டின் எடுக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் புக் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம போட்டது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி யாராவது வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து டெலகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், ஜாயின் பண்ணிங்க. அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். சரிங்களா? வேணுன்றதை யூஸ் பண்ணிங்க. நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.